மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக உலகின் பல்வேறு நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது. குறிப்பாக தெற்காசிய நாடுகளில் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை போன்ற நாடுகள் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன. அந்த வகையில் பாகிஸ்தான் இந்த போர் பதற்றம் தொடங்கிய காலம் முதலே பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. மிக நீண்ட நாட்களாக பாகிஸ்தானில் பெட்ரோல் மற்றும் டீசல் உள்ளிட்ட எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்த நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடும் மக்களை பீதியில் ஆழ்த்தி வருகிறது. இந்த நிலையில் தலைநகர் கராச்சியில் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எரிவாயுவை மக்கள் பிளாஸ்டிக் பலூன்களில் சேமித்து வைக்கும் ஆபத்தான முறையை கையாண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கராச்சியில் வசிக்கும் மக்கள் பைப்லைன்களில் கிடைக்கும் குறைந்த அழுத்தம் கொண்ட சமையல் எரிவாயுவை பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பிளாஸ்டிக் பலூன்களில் சேமித்து பின்னர் அடுப்புகளுக்கு பயன்படுத்துகின்றனர். இந்த ஆபத்திற்குரிய செயல்பாடுகள் கராச்சியின் ஓராங்கி டவுன், மோமினாபாத் உள்ளிட்ட இடங்களிலும் மக்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது. எனினும் இந்த பிளாஸ்டிக் பலூன்களில் எரிவாயுவை சேமிப்பது கடுமையான அபாயங்களை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இவ்வாறு எரிவாயு சேமிக்கப்படும் பலூன்களை நிபுணர்கள் நகரும் வெடிகுண்டுகள் என்று வர்ணிக்கின்றனர். இந்த பலூன்களில் ஏற்படும் சிறிய உராய்வு, வெப்பத்தாக்கம் அல்லது ஒரு தீப்பொறி கூட வெடிப்பை ஏற்படுத்தி பேரழிவு ஏற்பட வழிவகுக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.